துதிக்கிறோம். உம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மீது, எங்கள் தேசத்தின் மீது, எங்கள் சபைகள் மீது, ஆண்டவரே எங்கள் பசுத்தவான்கள் மீது, உம்முடைய பசுத்த பிள்ளைகள் மீது எவ்வளவு கிருபையாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி ராஜா. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் தேசத்தில் அதிசயமான மாற்றங்களை செய்து வருகிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அதில் உள்ளவர்களாக இடங்களில் விவரம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இன்றைக்கு நன்றியோடு உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதிக்க இந்த மாதத்துடைய கடைசியிலே உயிர்கண்ட நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். தேவரீர், எங்கள் துதிகளையும் எங்கள் சோதனங்களையும் எங்கள் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் நீர் அங்கீகரிக்கும்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஏனென்றால் ஆசீர்வாதத்தின் ஊற்று நீங்க தானப்பா. ஆண்டவரே, நீர் ஊற்றுகிற ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பாத்திரவான்களாய் எங்களை மாற்றுவீராக. எங்கள் ஆவியத்தின் சரீரத்தை இந்த காலை வேளையிலே ஆண்டவரை குடும்பமாக சபையாக உடைய சமூகத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஐயா. உடைய தூய ரத்தத்தினாலே இன்னும் ஒரு விசை எங்களை கழுவுவீராக, எங்களை பசுத்தப்படுத்துவீராக. இந்த நாளிலே எங்களோடு பேசும்படி நாங்கள் வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். ஆறாலை வேளையிலே இந்த அபிஷேக தைலத்தினால் எங்களை நிரப்பும்படி ஆண்டவரை தாகத்தோடு வந்திருக்கிறோம். பசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் எங்கள் மத்தியிலே நீங்கள் பலமாக எழுந்தருளி நீங்கள் கிரியை செய்யப்படும் தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்து உரிமையாக்குகிறோம். சகலவற்றிலும் ஆளுகை விட வேண்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இந்த பசுத்த ஆராதனையிலே உங்களை வரவேற்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிழ்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த மாதத்தை காண செய்த கர்த்தர் இந்த மாதத்துடைய கடைசி நாளிலே நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட நம்மை தேவனை கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை சேர்த்திருக்கிறார். அவருடைய சமூகத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஆகிய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் பாடுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை கொண்டாடுவோம். ஏனென்றால் இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். இனிமேலும் நடத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய இம்மானுவேலரை, யெகோவா சம்மாவை, நம்மோடு கூட இருக்கிறவரை என்னோடு கூட சேர்த்து நீங்கள் பாடி மகிமைப்படுத்தலாம். இதுவரை தேவனே நடத்தினீரை நன்றியாக சொல்லி Hallelujah.
ஏழுமையாய் ஓய செய்வார். உன் பக்கம் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாமல் காக்கிறார். உனக்கெதிராய் ஒரு வழியாக வந்தாலும் ஏழுமையாய் ஓய செய்வார். மகனே மகளே, உன் பக்கம் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாமல் காக்கிறார். என் சடாய் தேவனவர் என்று உனக்கு ஜெயம் தருவார். என் சடாய் தேவனவர் என்று உன்னை நடத்திடுவார். ஹalleluya சொல்லு. ஹalleluya.
நாளை தினத்தில் ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக எங்களை நடத்தி செல்ல போகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களையும் எங்கள் சபையையும் சபை மக்களையும் எங்கள் தேசத்தையும் தலைவர்களையும் எங்கள் தேசத்தின் குடிகளையும் நீ நடத்தி செல்ல போவதற்காக நன்றி. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாட்களிலே பெந்தெகோஸ்தே நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அகில உலகம் முழுவதும் இருக்கிற சபைகள் the day of Pentecost ஆண்டவரே பெந்தெகோஸ்தே நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். பெந்தெகோஸ்தே நாளிலே மேல்வீட்டு அறையிலே 120 பேர் இறங்கி வந்த அந்த மேல் வீட்டை கூடி வந்த அத்தனை பேரையும் பெந்தெகோஸ்தே அனுபவத்தினாலே பசுத்த ஆவியான வல்லமையினாலே வரங்களினாலே அபிஷேகித்தீரே. அதே போல தகப்பனே இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற அகில உலகம் முழுவதுமாக இருக்கிற ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு சபை மக்களையும் பெந்தெகோஸ்தே அனுபவத்தினால நீங்க நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மேல்வீட்டு காற்றை, அந்த அபிஷேக காற்றை எங்கள் சபை மீது, எங்கள் குடும்பம் மீது, எங்கள் தேசத்தின் மீது நீங்க அனுப்பும்படி, ஊற்றும்படி ஒரு மகிமையான பின்மாறிக்காக நாங்கள் எதிர்பார்த்து ஏங்கி இருக்கிறோம். நீங்க அனுப்புகிற தேவனுக்காக நன்றி. சேர்ந்து ஆராதிப்போமா? மேல்வீட்டு காற்று, அபிஷேக காற்று தேசத்தில் வீச வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு நாம் பாடுவோம்.
Say
நிரம்பி வழிய வேண்டுமே. என்னை அபிஷேக நதியாய் மாற்றுமே. என் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக எங்களை தெரிந்து கொண்டிருப்பதற்காக, எங்கள் சபை, எங்கள் ஊழியத்தை நீர் தெரிந்து கொண்டிருப்பதற்காக உனக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்தை எங்கள் மனதால் ஆசீர்வதிக்கிறோம், சபைகளை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் பட்டணங்களுக்கு, எங்கள் கிராமங்களுக்கு, எங்கள் சபைகளை, எங்கள் ஊழியர்களை நீங்க ஆசீர்வாதமாக வைத்திருப்பதற்காக நன்றி. புதுப்பாடல். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஒரு அற்புதமான ஒரு பாடலை பாடி நாம் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். சிறுமையும் எளிமையுமான நினைவாய் இருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன், உம்மை வாஞ்சிக்கிறேன் என்று பாடுவோம்.
நன்றி ராஜா. இப்படி பரிசுத்த பிரசன்னம்
இங்கே மூடினபடினால என்னோடு சேர்ந்து உங்களை மகிழ்ப்படுத்துகிற ஜனங்களை நீங்க நிரப்பினபடினால கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி. தொடர்ந்து மீதியான பகுதிகளை நீ பொருட்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஜெப நேரம். தேவனாகிய கர்த்தர் அற்புதமான ஒரு ஜெப நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்திலே நாம் பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நல்ல செய்தி கேட்க பண்ணியிருக்கிறார். சீக்கிரத்திலே வருகிற புதிய மாதம் 8ஆம் தேதிக்கு மேலாக இந்திய தேசம் முழுவதுமாக எல்லா சபைகளிலும் தேவ ஜனங்கள் கூடி தேவனை உயர்த்தப் போகிறார்கள். அந்த நல்ல செய்தியை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. நம்முடைய மாநில அரசாங்கமும் கூட நல்ல ஒரு முடிவினை அறிவிக்கும் என்று எதிர்பார்ப்போடு கூட நாம் காத்திருப்போம். நம்முடைய ஜெபங்கள் ஒருபோதும் வீண் போகாது. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், சபையை கட்டினவர், எழுப்பினவர், சபைக்கு ஒவ்வொரு சபைக்கு ஆத்துமாக்களை தந்த கர்த்தர். நிச்சயமாக மீட்கப்பட்ட சபைகள் கர்த்தருடைய திருச்சபையில் வந்து தேசத்துக்காய் பரிந்து மன்றாட, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு சமுதாயத்தில் சாட்சியாய் விளங்க, அப்படி வருகைக்கு ஆயத்தமாக தேவன் சபை தந்திருக்கிறபடினால சீக்கிரத்திலே நாம் கூடி வருவதற்குண்டான காரியங்களை கர்த்தர் செய்ய துவங்கிவிட்டார். இன்னும் ஓரிரு நாட்கள், ஒரு வாரம் காத்திருப்போம். கர்த்தருடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்துவோம். ஆண்டு செய்த நன்மைகளுக்காக அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். தகப்பனே, எங்கள் தேசத்தில் நல்ல செய்திகளை நீங்க கேட்டு பண்ணி கொண்டிருக்கிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் நாங்கள் எங்கள் இந்திய தேசத்தை எங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் ஜனங்களாய் இந்த இந்திய தேசத்திலே கடைக்கூடியிலே தமிழகத்திலே தமிழ் மக்களாய் எங்களை கலக்க செய்து எங்கள் தேசத்துக்காக கலப்பிலே இருக்கும்படி எங்களை தெரிந்து கொள்கிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் எங்கள் இந்திய தேசத்தில் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எங்கள் தேசத்தை எங்கள் ஆசீர்வதிக்கிறோம். 1 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தையின்படி ஆண்டவரே, உடைய நாமத்தை அறியக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் இப்பொழுது திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகள் மீது பெந்தெகோஸ்தே அனுபவத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தரே, ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, இத்தனை காலமும் எங்கள் தேசத்தில் எத்தனை பரிசுத்தவான்கள், விசுவாசிகள் கண்ணீரோடு, உபவாசத்தோடு, தியாகத்தோடு அநேக சபைகளை ஆண்டவர் ஆரம்பித்தார்கள். இந்த நாட்களில் எழுப்புதலுக்கு ஏதுவாய் ஒவ்வொரு சபையை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கரத்திலே எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற அத்தனை சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா சபைகளிலும் இறங்கி மெய்யாகவே உண்மையாய் தேடக்கூடிய ஜனங்களின் அபிஷேகத்து எழுப்புதலுக்கு எங்கள் இந்திய தேசத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரை போலித்தனங்கள் மாறுவதாக, ஆண்டவரை எல்லா துருபதேசங்கள் விலகுவதாக, பரிசுத்த ஆவியானவருக்கு இடப்படாதபடி சபைகளில் காணப்படுகிற பாரம்பரியங்கள் இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படுவதாக, மனுஷிக வல்லமைகள் நிர்மலமாவதாக, தேவ சித்தத்துக்கு இந்திய தேசத்தின் சபைகள் இடம் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுது கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற எல்லா மெயின் லைன் சர்ச்சுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மெத்தடிஸ்டுக்காக, சால்வேஷன் ஆர்மிக்காக, ஆண்டவரே, என்னென்ன சபைகள் இந்திய தேசத்தில் இருக்கிற பெந்தெகோஸ்தே சபைகளுக்காக, சுயாதீன சபைகளுக்காக, மிஷனரி மூவ்மெண்ட்டுக்காக, எல்லாவற்றுக்காக வருகிறோம். எல்லா தேவ தாசர்களை கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகிக்கும்படி, பெந்தெகோஸ்தே அனுபவத்தினர் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி, உம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் தேசத்தின் சபைகள் ஊழியர்களுக்குள்ள ஒரு மறுரூபம், ஒரு உணர்வு கடந்து வருவதாக, எழுப்புதற்கு எங்கள் தேசத்தையும்
நீ தந்த ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இதுவரை கிரியை செய்த மனுஷிக வல்லமைகள் ஆண்டவரே உடைக்கப்படுவதாக, ஜென்ம சுபாவங்கள் மாறுவதாக. தகப்பனே, இதுவரை மனுஷ சத்தம் பலிபீடத்தில் தொனித்தது போதும். என் தேவனுடைய ஆவியானுடைய மனதுருக்கம் ஆண்டவரே குரல் ஆண்டவரே தொனிக்கட்டும். பலிபீடத்திலே உம்முடைய ஆளுகை இறங்கி வருவதாக. பசுத்த ஆவியானவரை எதிர்த்து நின்ற பாவங்களுக்காக ஆண்டவரே மன்னித்தருள்வீராக. ஆண்டவரே, இனிமேல் திருச்சபை கூடி வருகிற பொழுது ஒவ்வொருவரும் ஆண்டவரை பசுத்தாவின் அபிஷேகப்பட வேண்டும், ஆவியில நிறைய வேண்டும், அந்நிய பாஷை பேச வேண்டும், பேசி மகிழ்ப்படுத்த வேண்டும். ராஜா, எல்லா தூக்க கலக்கங்கள், கனனத்தின் ஆவிகள், நிர்விசாரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. சபைகள் சுத்திகரிக்கப்படுவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லா சபைகளிலே இந்த நாளிலிருந்து துவங்குவதாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அப்படி கிரியை செய்ய போற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் அல்லேலூயா. உலகம் முழுவதுமாக ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினால ஜனங்கள் பாதிக்கப்பட்டு 61,50,483 மக்கள் உலகம் முழுவதுமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3,70,000 மக்கள் ஆண்டவர் மரித்து போயிருக்கிறார்கள். எங்கள் இந்திய தேசத்தில் 1,73,763 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்பா, எங்கள் தமிழகத்தில் 21,184 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் திரும்பி முற்றிலும் அழிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவர், இந்த கொரோனா வைரஸ் திரும்பி பாதித்தது, இந்த வைரஸ் இருந்தது என்ற ஒரு ஆண்டவரை நினைவே ஜனங்கள் இல்லாத அளவுக்கு நீங்க ஒரு மாற்றத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து எல்லாரும் ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய நாம் தெரிவிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் கண்ணீரோடு உங்களுடைய பாதத்தை, உங்களுடைய திருமுகத்தை நோக்கி ஆண்டவரை பார்க்கிறோம். ஆண்டவர், அகில உலகம் முழுவதுமாக 3,71,000 ஜனங்கள் தகப்பனை மரித்து போயிருக்கிறார்கள். அப்ப அந்த கொரோனா வைரஸ் கிருமியினால என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுடைய ஜனங்களுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தெய்வமே, கோடாலான சுவையாக மாற்றுகிறவரே, இந்த கொரோனா வைரஸ ஆண்டவரே தீமையான காரியத்தை நன்மையாக மாற்றி அநேக சபைகள் திறக்கப்பட, அநேக வாலிபர்கள் மனதிரும்ப, அநேகர் வேதத்துக்கு திரும்ப என் ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். அநேக தேசங்களில் சுத்திகரிப்பை கொண்டு வந்தீரே, நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தில் மகிமையான மாறுதல்களை நீங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பசுத்தமான விசுவாசிகள் உணர்வடையவும், திரும்பவும், எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவர் இனி ஆண்டவரை ஊழியர்கள் செய்யாதபடிக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு திட்டத்தை பெற்று செய்யத்தக்கதாக விபச்சார, வேசித்தனங்கள், பொல்லாத பண மயக்கங்கள், ஆடம்பரங்கள், கவர்ச்சிகள், ஆண்டவரே வேண்டாத குணாதிசயம் எல்லாரையும் களைந்து எரிந்துவிட்டு தேவனுக்கு பிரியமான ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி, துதி வஸ்திரத்தை உடுத்தி, விண்ணப்பத்தின் ஆவியினாலே நிரம்பி, அப்பா, எங்கள் தேசத்தை ஆண்டவரே, எங்கள் சபைகளை ஆண்டவரே உணர்வை செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, சபைகளை கேட்கிறவரே, எங்கள் இந்திய தேசத்தில் நீங்கள் விரும்புகிற அற்புதமான மாற்றத்தை ஆண்டவரே நீங்கள் கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக எல்லா சபைகளும் ஆண்டவர் கதறத்தக்கதாக இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக எல்லோரையும் உணர்வடை பண்ணினீரே, நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் ராஜா, எங்கள் சென்னை பட்டணத்துக்காக வருகிறோம், தமிழகத்தின் தலைநகராக இருக்கிற சென்னை பட்டணத்துக்காக வருகிறோம். அப்பா, 5000 அதிகமான சபைகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய சபைகள், 10,000 கூடக்கூடிய சபைகள், 5,000 கூடக்கூடிய சபைகள், 3,000 கூடக்கூடிய சபைகள் ஆண்டவரே அநேகம் இருக்கிறது. எல்லா சபைகளையும், எல்லா ஊழியர்களையும், எல்லா விசுவாசிகளையும் உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சென்னை பட்டணத்துல இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவர் பரவி கொண்டிருக்கிற இந்த காரியத்தை, நோக்கத்தை நீங்க அறிவிக்கப்பா. இப்பொழுது ஆண்டவர் ரத்தத்தினால ஆண்டவரை சென்னை பட்டண சுத்திகரிக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. தகப்பனை எழுப்புதலுக்கு
செபிக்கிறோம் தகப்பனே. சீக்கிரம் சென்னை பட்டினம் நார்மலுக்குள் கடந்து வருவதாக என்று செபிக்கிறோம். ஆசீர்வதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகம் தருவீராக. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரே அவர்களுடைய விடுதலைக்காக சுகத்தை போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக, நர்சுகளுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, சுகாதாரத்துறையினருக்காக, காவல்துறையினர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய பணிகளை ஆசீர்வதிக்க அவளோடு பாதுகாப்பின் கரம் இருப்பதாக. தமிழக அரசு, தமிழக சுகாதார மந்திரி ஆண்டவரே, அந்த டீம் எல்லாரோடு கூட உடைய கரம் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. என் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரை தடுத்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். நல்ல செய்தியை கேட்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படியே செய்கிற தேவனுக்காக நன்றி. மாத்திரமல்ல தகப்பனே, இப்பொழுது ஆண்டவரே ஏற்கனவே தீர்க்கதரிசனமாக உரைத்தீர். கொரோனாவுக்கு பின்பதாக வெட்டுக்குழியின் மூலமாக உலகத்தை நான் உலகத்தில் சேதத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி, வெட்டுக்கிளிகள் மூலமாக சேதம் வரும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக எங்களை எச்சரித்தீர், எங்களுக்கு உணர்த்தினீர் ஆண்டவரே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். பாகிஸ்தானிலே ஆரம்பித்தது, சோமாலி ஆப்பிரிக்க நாடுகளில் ஆரம்பித்தது, இப்பொழுது தகப்பனே எங்கள் இந்திய தேசத்துக்கு கடந்து வந்திருக்கிறது. வட மாகாணங்களில் குஜராத், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், இன்னும் அநேக ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களிலே வெட்டுக்கிளிகள் பலமாய் இறங்கி அநேக பயிர்களை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எங்க தமிழகத்தினுடைய தகப்பனே அப்பா, கிருஷ்ணகிரி பகுதிகளிலே, கன்னியாகுமரியிலே கூட இந்த வெட்டுக்கிளி கடந்து வந்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நினைவுகளுடைய நினைவுகள் அல்ல, எங்கள் வழிகளுடைய வழிகள் அல்ல தகப்பனே. நீங்க மனுஷனுடைய ஆண்டவரே தகப்பனே எண்ணங்களை எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறவர். தமிழகத்துக்கு வருவதற்கு சான்ஸ் இல்லை என்று சொல்லி எங்கள் தமிழக அதிகாரிகள் சொன்னார்கள். ஆனால் தமிழகத்தில் வெட்டுக்கிளிகள் தாக்கத்தை எங்கள் பார்க்கிறோம். அப்பாவுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இவைகள் நிமித்தமாய் தகப்பனே உணவு பற்றாக்குறை வராத படிக்கு, ஆண்டவரே பட்டினிகள், ஆண்டவரே சாவுகள் தொடராத படிக்கு, விலைவாசி உயர்த்தப்படாத படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய பாதத்தை பற்றி நாங்கள் ஜெபிக்கிறோம், பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகள் எங்கள் தேசத்தை விட்டு தகப்பனை அகன்று போவதாக, பயிர்களை சேதப்படுத்தாத படிக்கு, ஏழை விசுவாசிகள் விவசாயிகள், ஏழை விவசாயிகள் தகப்பன் நஷ்டப்பட்டு போகாதபடி தகப்பனை நீங்க இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போவதாக. நிமித்தமாய் தகப்பனே எங்கள் தேசம் சாபத்துக்கு ஆகாதபடிக்கு நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்தருள்வீராக. தகப்பனே எங்களுக்கு இறங்குங்க, எங்கள் தேசத்துக்கு இறங்குங்க. இந்த வெட்டுக்கிளிகள் அகன்று போவதாக. ஆண்டவரே எங்கிருந்து கடந்து வந்ததோ, எப்படி வந்ததோ அதே போல தெரியாதபடி கடந்து போவதாக என்று ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனே, நிமித்தமாய் எங்கள் தேசம் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாக தள்ளப்படக்கூடாது. ஏற்கனவே மிகப்பெரிய சரிவுகள் சந்தித்திருக்கிறோம். இந்த வெட்டுக்களை பயிரை சேதப்படுத்தினால் எங்கள் தேசத்தில் மிகப்பெரிய உணவு பற்றாக்குறை ஏற்படும். ஐயா, எங்கள் தேசங்களில் மழை பொழியாது, பச்சைகள் எல்லாம் தகப்பனை சாப்பிட்டு விடும் என்று நீர் அறிவீர் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்க இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம், நீங்க இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகளை அழித்து போடுவீராக, அழித்து போடுவீராக. எங்கள் குற்றங்களை குறைகளை மன்னித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க அப்படி செய்யப்படுற தேவனுக்காக நன்றி. மீண்டும் ஒரு புதிய வைரஸ் கிருமி பரவும் என்று சொன்னீரே இயேசுப்பா, நாங்கள் துதிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் கிருமி காட்டிலும் இது மிக பயங்கரமாக இருக்கும், கொடிதாக இருக்கும், இந்த வேதனை மிக கொடுமையாக இருக்கும் என்று சொல்லி எச்சரித்திருக்கிறீரே. தகப்பனே, எங்கள் தேசத்துக்கு இறங்குங்கப்பா, இந்தியாவுக்கு இறங்குங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் தரப்பில் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய புதிய வைரஸ் கிருமி பரவுற பொழுது அந்த உயிர் சேதங்கள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே. தகப்பனே, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்கள் ஜெப குறைவுகளுக்காக மன்னிங்க ஆண்டவரே. உயிரிழப்புகளை எங்களால் தாங்க முடியாதப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இறங்குங்கப்பா, எங்கள் தேசத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டவர் வைரஸ் கிருமி ஆண்டவரை தாக்காதபடி எங்கள் தேசத்தை காத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் தரப்பில் இருக்கிறோம் ஐயா. மாறி மாறி சுனாமி, பூகம்பம் என்று சொல்லி எங்கள் தேசம் ஆண்டவர் பாதிக்கப்பட்டு கொண்டே
ஆண்டவரே, நாங்கள் சகோதரர் விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே, கெஞ்சுகிறோம் ஐயா. எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. 130 மக்களுக்கு இறங்குங்கப்பா. வலதுகைக்கும் இடது வித்தியாசத்தையா ஜனங்களப்பா. எங்கள் தேசத்தின் ஜனங்களை பட்சியாதிரும் ஆண்டவரே. இப்படி கிருபையை விளங்க பண்ணுவீங்க, இப்படி கிருபையை விளங்க பண்ணுவீங்க. இந்த புதிய ஆண்டவர் வைரஸ் கிருபி ஆண்டவரை தடுத்து நிறுத்தப்படும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க அப்படி செய்யப்பட்ட தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது இந்த வேளையிலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் அநேகர் ஆண்டவரே பிழைப்புக்காய் கடந்து வந்தவர்கள் சொந்த மாநிலத்தை சொந்த இடங்களை கடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். செல்லுகிற வழிகளிலே அப்படியே கர்ப்பிணிகள் மறித்து போனார்கள், பச்சிளம் குழந்தைகள் மறித்து போனார்கள், பட்டினினால் மறித்து போகிறார்கள். ஐயா, எங்கள் தேசத்துக்கு இறங்குங்கப்பா, எங்கள் தேசத்துக்கு இறங்குங்கப்பா. நேற்று செய்தியிலே ரயில்ல தகப்பதே ஆண்டவரே புலம்பெயர்ந்த தொழிலாளி கடந்து சென்று ஒரு மறித்து போனதை 4 நாட்கள் கழித்து ரயில கண்டுபிடிக்கிறாப்பா. எத்தனை மரணங்கள் ஐயா, பசி அகோரத்தினால. எங்கள் தேசத்துக்கு இறங்குங்கப்பா. ஏழை மக்களுக்கு இறங்குங்கப்பா. ஏழை மக்கள் இந்திய தேசத்துக்கு இறங்குங்க ஆண்டவரே. 60% அதிகமான மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்களே ராஜா. தகப்பனே, வாழ்வதற்காக போராடி கொண்டிருக்கிற வீடுகள் இல்லாதபடி, சொந்த வீடு இல்லாதபடி, அது உழைத்து சாப்பிட்டால் போதும் என்று வாழக்கூடிய மக்கள் ரோட்டோலங்களிலே தகப்பனே அப்பா, வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் கட்டிடங்களில் புதிய கட்டிடங்களிலே அமர்ந்து ஆண்டவரே தகப்பனை வாழக்கூடிய ஜனங்கள் அல்லவா. இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. வயிற்று பசி தீர்ந்தால் போதும் என்று உழைப்புக்காக வந்த ஜனங்கள் அல்லவா. இந்த புலம்பெயர்ந்த ஜனங்களுக்காக இறங்குங்க, குடும்பங்களுக்காக இறங்குங்க ராஜா. இனி ஒரு மரணங்கள் எங்கள் தேசத்தில் நடக்கக்கூடாதப்பா. இவங்க கண்ணீர், இவங்க பசி, இவங்க கொடுமை, படுற வேதனை இப்படி சமூகத்தில் வந்து எட்டுகிறது அல்லவா தகப்பனே. ஏழை மக்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. அவங்க போஷிக்கப்படுவார்களாக, ஆதரிக்கப்படுவார்களாக, அவங்க விசாரிக்கப்படுவார்களாக. ஆண்டவர், இன்னும் எந்தெந்த மாநிலத்தில் இருக்கிறார்களோ அந்த மாநிலம் அவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. அவளை பராமரிக்கட்டும் ஆண்டவரே. உணவு கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்து ஜனங்களுக்கு இறங்கு ஆண்டவரே. புலம்பெயர்ந்த தொழிலாளிகளுக்கு ஆண்டவரே, சொந்த இடங்களுக்கு சென்றவர்களுக்கு வேலையை கொடுக்கப்பா, தொழிலை கொடுக்கப்பா. அவளுக்கு போசிங்க ஆண்டவரே. எங்கள் அரசாங்கம் ஆண்டவரே சரியான நடவடிக்கைகளை எடுக்கட்டும். அவங்களுக்கு உணவு கொடுக்கட்டும், வேலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. வேலையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவர்களை போஷிப்பதற்குண்டான காரியங்களை உணவுகளுக்கு அரசாங்கம் எடுக்கட்டும் ராஜா. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான உதவி சென்றடைபடிக்கு ஜெபிக்கிறோம். நீங்க எங்கள் ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்து ஏழை மக்களை ஆதரிக்கும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்டில் அந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுதுமாக கோடிக்கணக்கான மக்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, லட்சமா சம்பாதிக்கிறவர்கள், ஆயிரம் சம்பாதிக்கிறார்கள். ஒரு தனிநபர் உழைப்பின் நிமித்தமாக செல்வ செழிப்போடு வாழ்ந்த குடும்பங்கள், பிள்ளைகள், ஆண்டவர் முக்கியமான படிப்பு அது நின்றுவிடக்கூடாது. திருமண வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஆயத்த வந்த வாலிப பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை தடைபட்டு விடக்கூடாது. இயேசுவே, வேலை இழந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக வருகிறோம். அகில உலகம் முழுதுமாக ஒவ்வொரு தேசத்திலும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வேலை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவர், ஒவ்வொரு தேசத்திலும் அரசாங்க அதிகாரிகளுக்கு சம்பளம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவே தகப்பனே, ஆண்டவர் முற்றிலுமாய் வேலை இழந்து போன ஆண்டவர் அநேக கம்பெனிகள் இழுத்துப்படக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. தொழிலாளிகள், தொழில் அதிபர்கள் எல்லாம் தகப்பனே சிறிய தொழில் செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. அப்பா, நீங்க எங்கள் தேசத்துக்கு இறங்கணும், தேசத்துக்கு இறங்கணும். அநேக மக்கள் ஆண்டவரை மாதந்தோறும் கடனுக்காக வீடுகளை கட்டி வாகனங்களை வாங்கி ஆண்டவரை சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இந்த நாட்களில் அவர் வேலை தக்க வைக்கப்படுவதாக தகப்பதே. அவர்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு, அவருடைய கடனை கொடுத்திருப்பதற்கு வழிகளை ஆண்டவரே புதிய வழிகளை திறக்கும்படியாக செபிக்கிறோம். தேசத்தில் எல்லா தேசங்களில் சீக்கிரம் ஒரு நார்மல் நடந்து வருவதாக. ஐயா தகப்பனே, வேலை இழந்த ஒவ்வொரு குடும்பம், வியாபாரத்தை இழந்த, தொழில் இழந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும். அவங்க இழந்து போன ஒவ்வொன்றையும் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். தகப்பனே, நீங்க அப்படியே செய்யும்படிக்கு நம்ம செபிக்கிறோம். இப்போதும் ராஜா ஆண்டவரே, எங்களுடைய தென்காசியை எங்களுடைய கரத்தில் மாவட்டத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தென்காசி மாவட்டத்தை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். 8 தாலுகாக்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கடலூர் தாலுகாவை மனதார ஆசீர்வதிக்கிறோம்.
இந்த தாலுகாவில் இருந்து உங்களை சேவிக்க ஆராதிக்க இந்த தாலுகா மக்களுக்காக பரிந்து பேசும்படி எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி. கடையில் தாலுகாவில் ஒவ்வொரு கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையில் ஸ்தாபிக்கப்படாத ஒவ்வொரு கிராமங்களும் ஸ்தாபிக்கப்படுவதாக, ஊழியர்கள் அனுப்பப்படுவார்களாக. எந்தெந்த கிராமங்களிலெல்லாம் சபைகளுக்கு ஊழியர்கள் இருக்கிறார்களோ எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க, ஆத்துமாக்களால் நிரப்புங்க. நெருக்கடியான நாட்களில் ஒரு ஊழியர்களை இங்கே போஷிக்கும்படி ஆதரிக்கும்படி ஜெபிக்கிறோம். சபையிலே வறுமையில் இருக்கிற ஏழை விசுவாசிகளை கர்த்தர்கள் பொருட்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். சபையில் அற்புதமான மாற்றங்கள் கடந்து வருவதாக, தாலுகாக்களில் கடந்து வருவதாக. இந்த தாலுகாவை பிடித்து வைக்கிற அந்தகார கட்டுகள், சாத்தாடி வல்லமைகள் நிர்மூலமாவதாக. இந்த தாலுகாவில் ஒவ்வொரு மக்களுக்கும் தேடக்கூடிய உணர்வு உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தாலுகாவில் தகப்பனே ஒரு மாபெரும் எழுப்புதலை கட்டளையிடும்படியாக என்று ஜெபிக்கிறோம். என்னுடைய செய்வதாய் நன்றி. கடந்த நாட்களிலே அநேக புளியங்குடி, பொய்கை, சேந்தமரம், கடிக்குளம் அப்பா அந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டார்கள். கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பூர்ண சுகத்தை தந்து அப்படி இல்லங்களுக்கு திரும்ப பண்ணுவீராக. முடங்கி போன எல்லா மக்களுடைய வேலை தொழிலில் மீண்டும் ஆண்டவரே செய்யத்தக்கதான வழிகளை திறந்துபடியாக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்வதை நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபங்களை கேட்டதாக நன்றி. பெந்தகோஸ்தே நாளிலே பெந்தகோஸ்தே அனுபவம் அனுபவங்கள் தேச எல்லா சபைகளையும் மூடட்டும். இப்பொழுது எங்கள் சபையாரைக்காக நாங்கள் வருகிறோம். சபையாரை ஆசீர்வதிங்க, குடும்ப தலைவரை ஆசீர்வதிங்க, தலைவியை ஆசீர்வதிங்க, முதன்மையோட தாய் தகப்பன்மார்க்காக ஜெபிக்கிறோம். சுகபலத்தால் நிரப்புவீராக. சுகவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக வருகிறோம். இப்படி எல்லா சுகவீனங்கள், பலவீனங்கள், வேதனைகள், வலிகள், காயங்கள், கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை மாறட்டும், கரையட்டும். தகப்பனே எல்லா வறுமைகள் மாறுவதாக, தரித்திரங்கள் மாறுவதாக. இன்னும் ஆண்டவரை பொல்லாத வழிகளிலே, பொல்லாத ஆவியினாலே சிறைப்பிடிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே ரகசிய மறைமுக பாவத்தில் பிடிபட்ட ஒவ்வொருவருக்காக வருகிறோம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால இந்த பழைய மாதத்துல ஆண்டவர் கடைசி நாளில இன்றோடு பழைய சுபாவங்கள் மாறுவதாக, பழக்க வழக்கங்கள் மாறுவதாக. புதிய மாதத்திலே புதிய சிருஷ்டியாய் ஆண்டவருடைய சிலை தரித்திருக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. மீண்டும் திருச்சபை கூடி வரும் பொழுது ஒவ்வொருவரையும் புதுப்பித்துக் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே எங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற பொல்லாதாவைகளை கட்டுகிறோம். தகப்பனே பொல்லாத சாத்தாடி வல்லமைகள் அவங்க இருக்கிற கிராமத்துக்கு விபச்சார தேசத்தின் ஆவிகள் எங்கள் பிள்ளைகளை மேற்கொள்ள கூடாதையா. தகப்பனே சபையை தெரிந்து கொண்ட சபைக்கு ஆண்டவரை கொண்டு வருகிற மக்களை என்ன நோக்கத்தை கொண்டு வருகிறீர்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை உங்களுக்குள்ள சிறப்படுத்த, பலப்படுத்த, வழிகள் நடத்த கிருபைதாரும். எங்கள் பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, விளைநிலத்தை ஆசீர்வதிங்க, மிருக ஜீவனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பிள்ளைகளுடைய தகப்பனை படிப்பை ஆசீர்வதிங்க. ஒரு புதிய மாதத்தில் ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. சுகவீனப்பட்ட பிள்ளைகளுக்கு சுகத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்ப்பஸ்திரிகளை ஆசீர்வதிங்க. வெளி தேசங்களிலே, வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். நீங்க அப்படியே செய்கிற தேவனுக்காய் நன்றி ராஜா, நன்றி ராஜா. நம்மளுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. வரக்கூடிய புதிய மாதத்திலே ஆலயத்தை திறக்கப்படுற தேவனுக்காய் நன்றி. ஆண்டவரே கொடான கூடிய நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.